Hi friends, welcome to ஆடுகளம் channel football news update. வீடியோ பார்க்குற friends ஒரு thumbs up கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. கான்ஃபரன்ஸ் லீகிற்கோ செகண்ட் டிவிஷனுக்கோ மான்செஸ்டர் சிட்டி தள்ளப்படணும்னு எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டத்துல ஜோசே முரினியோ ஒருத்தரா இருப்பாருன்னு தோணுதுன்னு பெப் கார்டியோலா தெரிவிச்சிருக்காரு. சிட்டி மேல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது உண்மைதான், ஆனா அதை நிரூபிக்கிற வரைக்கும் நாங்க நிரபராதின்னு தெரிவித்த பெப் கார்டியோலா, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னதை அண்ணன் சீரியஸா எடுத்திருக்காரு. அவர் மனது புண்படுத்தும் வகையில் ஏதாவது பேசியிருந்தா மன்னிப்பு கோருவதா தெரிவித்ததோடு, அவர் 3 டிராபிஸ் வின் பண்ணதும் நான் 6 டிராபிஸ் வின் பண்ணதும் யதார்த்தமான உண்மை, இதை மறுக்க முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. மெஸ்ஸியும் அவர் கூட இன்னும் ஒரு சில ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கிறதுனாலதான் பார்சிலோனா அணியில் பெப் கார்டியோலாவால் சாதிக்க முடிஞ்சதுன்னு, பிரீமியர் லீக்ல இவரோட பாட்சா பலிக்காதுன்னு பலரும் என்ன விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆனா தன் மீதான விமர்சனம் தவறுன்னு பிரீமியர் லீக்ல வந்து நிரூபிச்சிருக்கேன்னு பெப் கார்டியோலா தெரிவிச்சிருக்காரு. ஒரு போராட்ட குணம் இல்லைன்னா பெங்கல கிண்ணம் கூட வெல்ல முடியாது. வெறி கொண்ட நாய் மாதிரி அங்கே எங்கேயும் ஓடிட்டே இருந்தாதான் ஏதாவது சாதிக்க முடியும்னு ரூபன் அமோரிம் தெரிவிச்சிருக்காரு. மேட்சோட ஸ்டார்டிங் விசில் ஊதுனதுமே முன்னையும் பின்னையும் விடாம ஓடிட்டே இருக்கணும். என்னதான் பெஸ்ட் ஸ்டார்டிங் 11 ஒரு டீம்ல இருந்தாலும் ரன்னிங் இல்லைன்னா ஒரு டிராஃபி கூட வெல்ல முடியாதுன்னு தெரிவித்ததோடு, பிரீமியர் லீக் டைட்டில் வின் பண்ணணும்னா ஒரு மேட் டாக் மாதிரி ஓடிட்டே இருக்கணும்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆர்சனலுக்கு எதிராக தோத்ததை பத்தி கேட்டா, எவர்டன் அணிக்கு எதிராக 4-0 வின் பண்ணிருக்கோம். அந்த வின் பண்ணின மேட்ச்ல கூட மான்செஸ்டர் யுனைடெட் வீரர்கள் ஒரு சில தவறுகள் பண்ணியிருந்தாங்க. இதே போல ஆர்சனலுக்கு எதிராகவும் சில தப்பு நடந்திருந்தது. அதனால ரிசல்ட்டை பத்தி மட்டும் கேட்க கூடாது, தப்பெல்லாம் நீக்கிட்டு மிகச்சிறந்த பலம் வாய்ந்த அணியா திரும்பி வருவோம்னு ரூபன் அமோரிம் பதிலளிச்சிருக்காரு. MLS லீக் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட் விருதை லியோனல் மெஸ்ஸி வென்றிருக்காரு. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட் விருதை 10 முறை வென்ற ஒரே வீரர் என்னும் சாதனை படைத்த மெஸ்ஸி, MLS லீக்ல இந்த விருதை வெல்லும் முதல் இன்டர் மியாமி வீரர் என்னும் சாதனையும் படைச்சிருக்காரு. இந்த சீசன்ல இன்டர் மியாமி அணிக்காக 25 போட்டிகளில் ஆடிய லியோனல் மெஸ்ஸி 23 கோல்ஸும் 13 அசிஸ்டும் பண்ணியிருந்தாரு. MLS லீக் வரலாற்றிலேயே ரெகுலர் சீசன்ல அதிக புள்ளிகள் பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப்பர் ஆயிருந்த இன்டர் மியாமி சப்போர்ட்டர் ஷீல்டு டிராஃபியும் வென்றிருந்தாங்க. 33.7% வாக்குகள் பெற்ற குச்சோ ஹெர்னாண்டஸ் பின்னுக்கு தள்ளி 38.43% வாக்குகளுடன் மெஸ்ஸி முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. நான் எதை பத்தியும் யாருக்கிட்டையும் வாயே திறக்கிறது இல்ல, நீங்க ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு என்னென்ன எழுதிட்டே போறீங்கன்னு தெரிவித்த கிலியன் எம்பாப்பே, ஒரு ஸ்டாரா இருந்தாலே மக்கள் பலவிதமா அவரை பத்தி பேசுறது இயற்கையானதுதான். என் சார்பா ஒரு சில விளக்கங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதனாலதான் ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இது நாளை வெளியாகும்னு குறிப்பிட்டிருக்காரு. கிலியன் எம்பாப்பே அவரோட பெஸ்ட் ஃபார்ம்ல இல்லைன்றது உண்மைதான், இது அவருக்கும் தெரியும். இப்ப இருக்கிற மோசமான சூழலில் இருந்து மீண்டு வந்து தனது முழு திறமையை வெளிப்படுத்தும் அனைத்து வகையான முயற்சியிலும் எம்பாப்பே ஈடுபட்டு இருப்பதா கார்லோ ஆன்செலோட்டி தெரிவிச்சிருக்காரு. பெனால்டிஸ் வரைக்கும் ஒரு சில நேரங்கள்ல தவற விடுவது வழக்கமான ஒண்ணுதான். இப்போதைக்கு கடுமையா போராடி தியாகங்கள் செய்து தன்னால் இயன்ற வரை அனைத்தையும் கொடுத்து பெஸ்ட் ஃபார்முக்கு வர்றதுக்கான முயற்சியில் எம்பாப்பே ஈடுபட்டு இருப்பதா குறிப்பிட்டிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டட் ஜெர்மனி வழங்கிய சிறந்த விளையாட்டு வீரருக்கான விருதை டோனி க்ரூஸ் வென்றிருக்காரு. ரிட்டையர்ட் ஆயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோன்னு கேட்டா, அப்படி ஒருபோதும் தோணவே இல்லை. சரியான நேரத்துல எனது முடிவை எடுத்திருக்கேன். என்னதான் மிகப்பெரிய ஸ்டார் பிளேயரா இருந்தாலும் நாங்களும் ஒரு சாமானிய மனுஷன் தான் டோனி க்ரூஸ் பதிலளிச்சிருக்காரு. தன்னோட ஃபெனர்பேச்சே கிளப்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ வரவே மாட்டாரு, அதற்கான வாய்ப்புகளை இல்லைன்னு ஜோசே முரினியோ தெரிவிச்சிருக்காரு. இப்போதைக்கு டீம்ல 3 பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல நான் முழு திருப்தியாவே இருக்கேன், இன்னொரு புதிய ஸ்ட்ரைக்கருக்கான தேவை இல்லைன்னு தெரிவித்த ஜோசே முரினியோ, ரொனால்டோ இந்த கிளப்புக்கு இப்ப வர்றத நானே விரும்ப மாட்டேன், அதே போல ரொனால்டோவும் இங்க வர்றத விரும்ப மாட்டாரு, ஏன்னா சவுதி அரேபியால அவருக்கு எக்கச்சக்கமான பணம் கிடைக்கிறதோட 1000 கோல் இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காரு. சோ இப்ப துருக்கி வர வேண்டிய தேவை இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. ஜான்வரி டிரான்ஸ்பர் விண்டோல எனக்கு பெரிய அளவு ஈடுபாடு இல்லைன்னு தெரிவித்த ஜோசே முரினியோ, ஒரு கிளப்ல புதுசா பிளேயர் வரும்போது அதற்கேற்ற வகையில் அடாப்ட் பண்றதுக்கு போதிய கால அவகாசம் தேவைப்படும், இது ஜான்வரி விண்டோல கஷ்டம்னு குறிப்பிட்டிருக்காரு. பார்சிலோனா அணிக்கு தான் வந்த தொடக்கத்திலேயே இளம் வீரரான விக்டர் ரோகுடன் பேசியதா தெரிவித்த ஹெட் கோச் ஹான்சி ஃபிளிக், பார்சிலோனால அவர் மகிழ்ச்சியா இல்லை என்பதை உணர்ந்ததாகவும் லோன் முறையில் ரியல் பெட்டிஸ் அணியில் இணைந்ததுதான் அவருக்கு நல்லதுன்னு தெரிவிச்சிருக்காரு. லாமின் யமால் இல்லாம நீங்க இன்னமும் ஒரு லீக் மேட்ச் கூட வின் பண்ணல போல இருக்குன்னு கேட்டா, பரவாயில்ல இருக்கட்டும், இதே போல இன்னைக்குள்ள மேட்சையும் அவரை வச்சே வின் பண்ணிடுவோம்னு ஹான்சி ஃபிளிக் பதிலளிச்சிருக்காரு. லியோனல் மெஸ்ஸி ஒவ்வொரு நாளும் தனது திறமையை வளர்த்து வருவதாகவும் எங்க எல்லாருக்குமே அவர் தான் ரோல் மாடல்னு தெரிவித்த மேக் அலிஸ்டர், தேவையில்லாம அவர் எப்பவுமே பேசுறது இல்ல, எங்களுக்கு அவரோட அறிவுரை தேவைப்படும் போது மட்டும் தான் பேசுவாருன்னு குறிப்பிட்டிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மெஸ்ஸி என்ன விரும்புறாரோ எப்படி ஆடணும்னு எதிர்பார்க்கிறாரோன்னு எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாரு, இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு லீடர்னு வெறும் வார்த்தையில மட்டும் இல்லாம சிறந்த தலைமை பண்புடன் எங்க எல்லாருக்கும் முன்னால மிகச் சிறந்த உதாரணமா இருக்கிறாருன்னு மேக் அலிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு.
எல்லாரும் என்ன பத்தி விமர்சனம் பண்றதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த சீசன்ல கொஞ்சம் ஓவரா தான் போகுது. அதுக்காக நான் கோச்சிங் வேலையை விட்டு வெளியே போவேன்ற எண்ணம் கொஞ்சமும் இல்ல. நான் ரொம்பவும் நேசிக்கக்கூடிய இந்த வேலையில என்னால முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே பெஸ்ட் கொடுப்பேன். ஒரு நாளும் இதுல இருந்து பின்வாங்கவே மாட்டேன்னு கார்லோ ஆன்செலோட்டி தெரிவிச்சிருக்காரு. மேட்ச் டைம்ல ஒருவேளை தவறான முடிவுகளை எடுத்தாலோ ராங் சப்ஸ்டிடியூஷன் செய்தாலோ நம்ம மேல விமர்சனம் வர்றதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா சம்பந்தமே இல்லாம எனது அடையாளத்தை சீண்டுவதை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது தவறுன்னு ஆன்செலோட்டி குறிப்பிட்டிருக்காரு. அல் ஹிலால் கிளப்ல இருந்து நெய்மர் ஜூனியர் வெளியே வந்து எங்க கிளப்லயும் சேர்றதுக்கு அவர் தயாராயிருந்தா அவர் இணைப்பதற்கு நாங்க ஒருபோதும் தயங்க மாட்டோம்னு இன்டர் மியாமி கோ ஓனர் யோர்கே மாஸ் தெரிவிச்சிருக்காரு. MLS லீக்ல ஒரு சில விதிமுறைகளும் சில தடைகள் இருந்தாலும் எங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. சோ நெய்மர் ஜூனியர் மாதிரியான உலகத்தரம் வாய்ந்த வீரர் எங்க லீக்ல வரதா இருந்தா இந்த வாய்ப்பை ஒருபோதும் தவற விட மாட்டோம்னு தெரிவித்ததோடு இப்ப அவர் அல் ஹிலால் இருக்காரு, நாங்க மட்டும் நினைச்சா நடக்கிறது இல்ல, பிளேயர் விரும்பினா இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் குறிப்பிட்டிருக்காரு. நேற்று நடைபெற்ற அல் இத்திஹாத் அணிக்கு எதிரான போட்டியில் கோல் அடித்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முறையா தனது பிரபல காமா செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு. இதோட இந்த வருஷம் மட்டுமே 43 கோல் அடிச்சிருக்காரு. கோல் அசிஸ்ட் 50 தாண்டி இருக்காரு. இந்த மேட்ச்ல 2-1 அல் நாசர் தோல்வியடைஞ்சிருந்தாலும் இந்த மேட்ச் உட்பட கடைசி ஆடின 4 மேட்சஸ்லயும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருதை வென்றிருக்காரு. மேட்ச் முடிஞ்ச பிறகு பேட்டியளித்த கரீம் பென்சிமா 9 வருஷமா ரியல் மேட்ரிட்ல 2 பேரும் சேர்ந்து ஆடி இருக்கோம். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப அவரை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூட சேர்ந்து பல போட்டிகளில் கோல் அடிச்சு மேட்சஸ் வின் பண்ணி டிராபிஸும் வென்றிருக்கோம். இப்ப 2 பேருக்குமே எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதா தெரிவிச்சிருக்காரு. இந்த மேட்ச்ல ரொனால்டோ கோல் அடிச்சப்ப அல் இத்திஹாத் ரசிகர்களை எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்திருந்தாங்க. இதோட அல் நாசர் அணிக்காக ரொனால்டோ 80 கோல்ஸ் அடிச்சிருக்காரு. இன்னும் 20 அடிச்சா அடுத்த செஞ்சுரி. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.